பள்ளி வந்தது. உமாதேவியார் சொன்னா ஒரு பள்ளி வருது, இந்த பள்ளி போய் அர்ஜுன லவ் பண்ணானே அது கெடுத்துருமேன்னு அம்மா சொல்றது. உடனே சொன்னாங்க, வா நம்ம ரெண்டு போய் அந்த பள்ளியை ரெண்டு வாழ. இப்ப ரெண்டு பேரும் எப்படி வந்தாங்க? வேடுவனா வேடுவத்தியா வந்தாங்க. யாரு? சிவபெருமானும் உமாதேவியாரும் வேடுவனா வேடுவத்தியா வந்தாங்க. வந்தவங்க நேர அம்பை எடுத்து விட்டாங்க. இவர் திடீர்னு இடையில கண்ண முடிச்சவர் ஒரு பள்ளி வருது, இது சிவபெருமான் நம்ம லிங்கத்தை பிடிச்சிருக்கோமே, இதை நாசாக்கிருங்க அப்படின்னு வில்ல எடுத்து விட போனான். இவனுக்கு தாங்கிற ஆணவம். என்ன ஆணவம்? வில்லுக்கு விஜயம்தான் அப்படின்னு ஒரு ஆணவத்துல அம்ப விட போனானா, இவன் அம்ப பூட்டுவதற்கு முன்னால ஒரு அம்ப ஓடியே வந்து பந்தி மேல பட்டு பந்தி இறந்து. இவன் பார்த்தா யாருடா இது, நமக்கு முன்ன ஒருத்தர் வில்ல போட்டானே. அது திரும்பி பார்த்தா ஒரு வேடுவனை வேடி வச்சு நின்றான். வேடுவனை வேடி வச்சு நின்னோடனே இவன் என்ன தெரியுமா சொன்னா, இந்த வேடுவன் இந்த வேடுவனா இருந்து நமக்கு கூட விட்டுட்டாங்க அப்படின்னு. உடனே இவர் அப்படியே கேட்டுட்டே இருந்தார். அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க அப்படியே பழைய பூ எடுத்து போட்டா அந்த பூ ஒரு பூவையும் சிவபெருமான் மேல காணும். என்னடா பூ ஒண்ணுமே காணமே, நம்ம போட்ட பூனா எங்க வந்து தெரிஞ்சு பார்க்கனா அந்த வேடுவருடைய காலில் போய் அப்பா போய் வைக்க போன பூ கூட அவருக்காகவே விடுது. அப்பா வந்தவன் இறைவன் போல அப்படின்னு உடனே நினைச்சு அவருக்காக போய் விடுதி என்னை கண்டால் கொள்ளுனா. அடுத்து எல்லாத்து வேணும், எதுக்கு தவ முடியுதுன்னு கேட்டேன். கேட்ட உடனே இவன் சொன்னா, எனக்கு முக்திய கொடுன்னா. அவர் சொன்னார், முக்திய ரெண்டாவது கொடுத்தேன், நீ பாசுபத அந்தரம் வேணும்னாலும் தவ பண்ணுறேன். பாசுபத அந்தரம் எப்படி நீ முடிச்சுட்டு அடுத்த ஜென்மத்துல என்னைய வந்து சேருங்க. அப்ப முதல் ஜென்மத்தை யார கேவலமா பேசினாரு? வேடுவனையும் வேடுவச்சியும் கேவலமா பேசினாங்க. அடுத்த ஜென்மத்துல வேடுவ குலத்துல பிறந்தேன். எந்த பள்ளி வந்ததோ அந்த பள்ளியால உனக்கும் எனக்கும் சம்பந்தம் வருவது சம்பந்தம் வரும். அடுத்த ஜென்மத்தை நான் முக்கிய தாரேன்னு இறைவன் சொன்ன காரணத்தால 6 நாளையில அந்த போன ஜென்ம பூர்வ ஜென்ம புண்ணிய பலம் அப்படி அழுதா. அதனால பதறினா அந்த அன்பு மீறிட்டது. அதனால இறைவனுடைய திருப்படியை அடையும் பேரை பற்றி இன்றும் நிறைய இடங்கள கண்ணப்பனார் அங்கே இருக்கிறார். அம்மையும் அப்பாவும் இல்லாதவனான ஆதியும் வந்தவனே இல்லாதவனான இறைவன் அப்பான்னு கூப்பிட்டார்னா கண்ணப்பனார கூப்பிட்டார், அம்மான்னு கூப்பிட்டார்னா காரைக்கால் அம்மையார கூப்பிட்டார். அப்படிப்பட்ட இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் அவர்கள். இப்படியெல்லாம் கண்ணம் பேர்ந்து அப்ப வல்லேன்னு அலைனா நான் எப்படி உன்னை சென்று சேர்வேன்? காலத்தை அப்படிக்கு அவர் போற்றினார். அதை நம்ம இந்த இடத்துல சிந்தனையா சிந்திக்க சரியான வாய்ப்பு கிடைச்சது. எல்லாத்துக்கும் மேல நீங்க இவ்வளவு பேர் நிறைய இருந்து இந்த பொறுமையா செவிப்படுத்தீங்க. உங்க அனைவருக்கும் மனப்பூர்வமான நன்றியை சொல்கிறேன். இதை இந்த உலகத்த மக்கள் அனைவரும் வந்தவங்களும் வராதவங்களும் கேட்பதற்காக அண்ணன் விஜயனவர்கள் இதை சீரோடு சிறப்போடும் செய்து வருகிறார். அவருடைய பொற்றாளர்களுக்கு நன்றியை தெரிவித்து இத்திருக்கோயிலை நிகழ்த்தி வரும் தலைவர், பொருளாளர், செயலாளர், தேர்வு உறுப்பினருக்கும் உபயதாரருக்கும் நன்றி கூறி உங்கள் அனைவருடைய பொன்னாள் பாதங்களையும் நன்றியோடு தொட்டு வணங்கி வாழ்வோடு நிறைவு எல்லாம் வல்ல இறைவனுடைய கருணையால் நீங்கள் அனைவரும் உடல்நலம், நீடாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ வேண்டும்.
பெருமையான முதலை நாட்டு பெண்ணை கைப்பாய்மை மெய்கண்டார் சன்னதிக்கு ஞான வாழ்வாயி குயிலாரும் குளிர் திருவாவடுதலை வாழ் குரு நமச்சிவாய தேவர் சைதாரி மரமுடையோர் திருமரபில் நீடூழி வாழ்க என வாழ்த்தி அருமையான ஒளிபெருக்கிய கொடுத்த அருமை சகோதரருக்கு நன்றி கூறி, நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் அது நல்லபடியா சேரணும்னா தொண்டை